முறைமை சடகுரு. நாம் யாரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தின் முதலாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவாலய முறையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடம் செய்தவர்களாயான் நீர் சேர்ந்து நமது பாவனை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் தாங்கினவர் அவரே. என் மெதுளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன், கெஞ்சேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிசிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் பாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவு சேர்க்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அருளில்லாதற்கும் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களை இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சொந்த கொள்ளும்படி உண்மையும் சித்தத்தை அறிகிற மெய்யானவரையும் உடைய உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இறுதியில் அறிக்கப்பட்டிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் நமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானப்பட்டவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆமென். இன்று வண்ணமாக பாடல் புத்தகத்தில் 71வது பக்கத்தில் உள்ள கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். உன்னதிக்கு வருகிறதென்று சீயோன் குமாரனிடம் சொல்லுங்கள். யெகோவா தமது மகத்துவமான சத்தத்தை கேட்க பண்ணுவார். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரே, செவி சாய்ந்தருளும். கிழக்குகளின் மேல் வீற்றிருக்கிறவரே, பிரகாசத்தை வீசியாருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென்.
பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தருடன் இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கடவுளாகிய ஆண்டவரே, உமது நேசகுமாரன் வருகையினால் நாங்கள் உமக்கு சுத்தமான மதத்தோடும் ஊழியம் செய்ய தகுதியுள்ளவர்களாக கூடும்படிக்கு அவருக்கு வழியை ஆய்ந்த செய்ய எங்கள் இதயத்தை எழுப்பி அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். செவ்வாய்ப்பாடல் நிர்வகிகள். செவ்வாய்ப்பாடல் நிர்வகிகள்.
இயேசு பாவபாரத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்ந்தாரே. தாசரே என் தாரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சங்கீத பகுதி எம் மேத்யூஸ் ஆதிவர். தேவனே, ராஜாவுக்கு உடைய நியாயத்தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உடைய நீதியையும் கொடுத்தவரும் அவர் உடைய ஜனங்களின் நீதியோடும் உடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். அவர்கள் ஜனத்திற்கு சமமானத்தை தரும். ஏழைகள் நீதியின் வெளியேறியிருக்கும் ஜனத்தின் சிறுமைப்படுவதற்கு அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கல் செய்கிறவர்களை ஒப்புகிறார். சூரியனும் சந்திரனும் தினப்பட்டும் அவர்களுக்கு தலைவரும் கடுமையாக பயந்திருப்பார்கள். இடுப்புள்ள வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் ஊழிய நடக்கும் தூளை போலவும் அனுப்பார். அவருடைய நாட்கள் நீதிக்கும் செல்வார்கள். சந்திரர்களுக்கும் நீண்ட சமாதானம் இருக்கும். Pak Jandas. பழைய பகுதி எசேக்கியேல் எழுதின தரிசனம் 11ஆம் அதிகாரம் 1-10 வரை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானஸ்தானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அது ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுவது அவருடைய உகந்த வாசனையாக இருக்கும். அவர் நமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும் நீதியின் ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை நமது வாக்கின் கோளால் அடித்து நமது
வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியும் வாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் வாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவளை குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தைகள் விரியன் பாம்பு வளையங்களில் விளையாடும். பார்வட்டு பிள்ளையோ கட்டுவிலையில் குட்டி மீது கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்ய எவரும் இல்லை, கேடு செய்வரும் இல்லை. சுதந்திரம் ஜனத்தில் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாவின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய சாபத்தலம் மகிமையாய் இருக்கும் என்றார் என்பது. விரும்பத்தக்கதி செல்வம் அச்செல்வம். ரோமர் 15 அதிகாரம் 4 13 வரை வாசிக்கிறோம் கேட்போம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம் நம்பிக்கொள்வதாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்தியனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவராக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனாக என்றும் புரட்சாதியரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புரட்சாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புரட்சாதிகளோ அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புரட்சாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்கிறார். மேலும் ஈசாயின் வேறொரு புரட்சாதியரை ஆளும்படிக்கு எழுப்புகிறவருமாய்கிற ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புரட்சாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெறும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்றார். சுவிசேஷ பகுதியை சபையினுடைய செயலர் இந்த நாளுக்காக வாசித்த சுவிசேஷ பகுதி தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமை மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தரிசனால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும்
யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தங்கத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, வீரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகியால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூக்குக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கடத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதுரையோ அவியாத அக்கினால் சுட்டெரிப்பார் என்றார் என்பதுவே இன்றைய நாளுக்காக வாசித்துள்ள சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுடைய வார்த்தைகளை வாசிக்கலாம். அதற்கு மறுமொழியாக நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்கிற இசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பக்கம் 24. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சர்வத்திற்கும் வந்த பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன். சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர். சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளின்று கடவுள், ஜோதியினின்று ஜோதி, மெய்யான கடவுளின்று மெய்யான கடவுள். பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதரானார். பொன்னை பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் ஏறி பிதாவின் வலது பாசம் வைத்திருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரை தருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுந்து வரும் நித்திய ஜீவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். Wow.
தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கடந்த வாரமே இந்த வேண்டுகோளத்தினுடைய எல்லா சிறப்பு தன்மை நம்ம பார்த்தோம். முதல் கேண்டல் நம்பிக்கை, ஹோப். ரெண்டாவது இன்னைக்கு பீஸ் நம்ம ஏற்ற போறோம். இரண்டாவது கேண்டல் பீஸ், சமாதானத்தை குறிக்கின்ற கேண்டல்.
இயேசு ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை சகோதரர் சகோதரர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இதோ இந்த குறுக்கியான அறிவி காலை வேளையை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியதில் எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக போகிறோம். முடிவு முதல் ஆரம்பம் வரை நீர் எங்களோடு தங்கியதும் ஒரு பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிறை கண்டு மகிழ்ந்த நாம் இந்த நாளிலே கிறிஸ்து வருகையினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில நாம இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் 2வது மெழுகு வச்சு ஏற்றினோம். ஏன்னா அது பேரு சொல்லுங்க, எல்லாருமே சொல்லணும். சமாதானம் இல்லை உங்களுக்கு, யாருக்குமே சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நல்ல சமாதானமா இருங்க, சந்தோஷமா. இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டியவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? பெண்களா? ஜெபம். தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த நாளிலே நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சிறப்பாக கடந்த வருடம் முழுவதுமாக செயல்பட்டு ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெற்று நடத்தினதும், வழிபாடுகள், மரண வேலைகள், நல்ல காரியங்கள் எல்லாத்திலும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஊழியத்தை செய்தாங்க. அதனால இந்த நாளிலே அவர்களை நம்ம கனப்படுத்தபடியாகவும் உற்சாகப்படுத்தபடியாகவும் இந்த ஞாயிறை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். பல இடங்களிலே பணியாற்றியிருக்கிறேன். நிர்வாகிகள் ஞாயிறு என்று நான் என்னுடைய சர்வீஸில் நடந்ததே கிடையாது. 15 வருஷமா நான் ஊழியத்தில் இருக்கிறேன். அதாவது ஆர்டினேஷன் பெற்று அது ஒரு 3 வருஷம் 18 வருஷமா ஊழியத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ஞாயிறு நம்ம போதகத்துல தான் நடத்துறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லா தரப்பையும் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நிர்வாகிகள், மாதர்கள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார்கள், எல்லா மாதர்கள் எல்லாரையும் நம்ம உற்சாகப்படுத்தினாதான் சபை நல்லா இருக்கும். அதனால இந்த நாளில இந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு சத்தமா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிறைய பேர் நம்ம கோயிலுக்கே வரமாட்டோம். 4 வாரத்துல 1 வாரம் தான் வருவோம். இது 3 நாள் அமெரிக்காவுக்கு போயிடுவோம். அங்கிருந்து வர முடியாது, ஃபிளைட் கிடைக்காது. ஆனா எல்லா நேரத்திலும் மழை வெயில் எல்லா நேரத்திலும் ஜபம் பண்ணணும். கல்யாணம் ஒரு சாவுனா ஒடியாந்து நின்று ஐயர் கூட துணையா நிற்கிறது யாரு? நிர்வாகி. அதனால அவங்களுக்கு உண்மையாவே நம்ம மனமார்ந்த பாராட்டணும். நிர்வாகிகளுக்கு நம்ம தனியா சம்பளம் கொடுத்துருக்கோம். 1 லட்சம் அவங்களுக்கு மாசம் இல்லையா? சும்மாதான் செய்யறாங்க. அவங்களும் உங்களை மாதிரி விசுவாசிங்க தான். ஏன்னா அவங்க செய்யறாங்க. விசுவாசிங்க யாருமே அதை பத்தி கவலைப்படுறதில்லை, செய்யறதே இல்லை. ஜபம் கொடுத்து வர்றதில்லை, சாவுக்கு வர்றதில்லை, கிளாப்புக்கு வர்றதில்லை. அதான் சபையா இல்லையா? நல்ல சபையா தான். இன்னும் நீங்க உற்சாகமா வளரணும். ஏன்னா கால நேரத்துல ஐயர் திட்டுகிறாருன்னு நினைக்காதீங்க. திட்டுறதுக்கே எனக்கு உரிமை இருக்குது, பாராட்டுறதுக்கும் பாராட்ட வேண்டிய நேரத்துல பாராட்டுவேன், திட்ட வேண்டிய நேரத்துல திட்டவேன், கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து. எனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கு? நீங்க கொடுக்கல, எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. நான் சொல்லிதான் ஆகும். அதனால ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க அதை கேட்டு நடக்கணும். அதுக்காக வேற ஒண்ணு ஆலை இன்னைக்கு ராமோஜன வேலை இல்லையா? அவ்வளவு நிரம்பி வழியும் இல்லையா? பாருங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் எங்க இருக்கோம் போடுறோம்.
செவர் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. எங்க இருந்து வராங்கன்னே தெரியாது. அன்னைக்குதான் அவங்க சொல்ற மாதிரி அது சொல்ற மாதிரி முக்கியமான ரெகுலரா வந்திருக்கிறவங்களுக்கு இறங்க, மற்றவங்க எல்லாம் முன்னாடி வந்து உட்காருவாங்க. அதெல்லாம் சபைகள் எல்லா சபையிலும் நடக்குது. இங்க நான் சொல்லல, எல்லா சபையிலும் இந்த பிரச்சனை வந்து எல்லா சபையிலும் இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இந்த விசுவாசம் பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தீபம் ஏத்துறதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்றாங்க. எங்க இது ஏத்தணும். அந்த விசுவாசம் ஏன் நம்மளுக்கு இல்லை? ஏன் நமக்கு இல்லை? விசுவாசமே இல்லை. எங்க இந்த அந்த விசுவாசம் இல்லையா? விசுவாசமே கிடையாது. தேவை கடவுளுக்கு கிட்ட வரோம், சும்மா ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அந்த விசுவாசத்துல நம்ம பாரம் ஏன் வைராக்கியம். மழை பெய்யுது, சோகமான மழை பெய்யுது. திருவண்ணாமலை இருக்கிறாங்க எல்லாரும். எத்தனை மணிக்கு காலையில பரணி தீபம் ஏத்தனாங்க? எத்தனை மணிக்கு ஏத்தனாங்க தெரியுமா? 4 மணிக்கு ஏத்தனாங்க. நீங்க என்ன பாதுகாத்துல கொடுத்துக்கிற 4 மணிக்கு? நம்ம 6 மணி கோயிலுக்கு 6:45, 7க்கு, 7:30, 8க்கு தான் வரும். என்ன பண்றது? யோசிச்சுப்பா. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, உலக மக்களுக்கு, உலக பிரகார மக்களுக்கு இருக்கின்ற பக்தி விசுவாசம் யாருக்கு இல்ல? ஏன்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிறாரு. தேவையான வீடு, வாசல், பணம் எல்லாம் இருக்கு. நம்ம ஏன் கோயிலுக்கு போனோம் அப்படின்ற நல்லா மாத்தலன்னா அவ்வளவுதான் கஷ்டம். தீர்ப்பு வந்தனேங்குது, பின்னாடி கதவு தட்டினேங்குது. யோசித்து கொள்ளு. சரி, இந்த நாளில 2ஆம் ஆண்டவருடைய வருகை 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்கிறோம். இது இந்த செய்தி நம்ம நிறைய முறை கேட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் ஸ்நானனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய முக்கியமான செய்தி என்ன? மனம் திரும்புதல் தான். முதல்ல மனம் திரும்புதலை பற்றி புதிய ஏற்பாட்டுல பேசினவர் யாரு? யோவான் ஸ்நானன். இது யார் இந்த யோவான் ஸ்நானகர்? புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கிறோம், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கிற இவர் தான். இவருக்கு அடுத்து எந்த தீர்க்கிறோம் இல்லை. இவருக்கு சிறப்பு என்னன்னாக்கா, இவருக்கு முன்னாடி மல்கியா வந்து முடியுது இல்லையா? புதிய ஏற்பாட்டுல மத்தேயுவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆனா பேப்பர் ஒரே பேப்பர் தான் இருக்குது இல்லையா? ஆனா அது எவ்வளவு தெரியுமா கேப்? எத்தனை வருஷம்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க எழுதி வைக்கணும். சிலதெல்லாம் பைபிள் நமக்கு இல்லைல்ல. 400 வருடங்கள். எத்தனை வருஷம்? 400 வருடங்கள் மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் கேப். அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்துல. இப்ப அதுவரையில என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் கிட்ட எந்த தீர்க்கதரிசியும் கடவுள் அனுப்பல. எத்தனை வருஷம்? நம்ம கொரோனா காலத்துல 3 மாசம் கோயில் தரல எவ்வளவு பாடுபட்டோம். 400 வருஷமா கோயிலே இல்லை. எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசியே கிடையாது. யோசித்து பாரு. ஏன்? கடவுளுக்கு கோபம். மக்கள் மன திரும்பாமலே இருக்கிறாங்களே, பாவத்துல வாழ்றாங்களே, அக்கிரமத்துல இருக்கிறாங்க. 400 வருடம் யாருமே இல்லை. மல்கியாவுக்கு அப்புறம் 4ஆம் நூற்றாண்டுலதான் ஏசாமியும் வராரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யார் வராரு? யோவானுக்கும் ஏசாமிக்கும் 6 மாசம் தான் டிஃபரன்ஸ். ஒரே வருஷத்துல தான் அவங்க பிறக்கிறாங்க. அவங்களுடைய உறவு பாத்தீங்கன்னா 2 பேருமே சொந்தக்காரங்க, கசின் பிரதர்ஸ் அப்படின்னா நம்ம வரலாற்றுல போட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏசாமி வந்து யோவான் ஸ்நானனுக்கு சொந்தக்காரர் தான். யாருடைய மகனா பிறக்கிறாரு? எலிசபெத்துக்கும் சகரியா. யார் இந்த எலிசபெத் சகரியா? எருசலேம் தேவாலயத்துல ஆசாரியனாக பணியாற்றுகிற சகரியா. எத்தனை வயசு அவருக்கு? நிறைய வயசு, வயதான 70க்கு மேல. எலிசபெத் அம்மாவுக்கு 60க்கு மேல. 60 வயதுல நம்ம கருவுறுகிறார்கள். இங்கே வயதானவங்க. இதே போல மரியாள் யங் லேடி, அவங்க கருவுறுகிறாங்க. வயதானவங்க கருவுறாங்க, அதுவும் கடவுளுடைய கிருபை. இங்க யங் லேடி கருவுறாங்க, அதுவும் கடவுளுடைய கிருபை. 2 பேர். ஏன் இவங்க 2 பேரும்? இவங்க 2 பேரும் அதனால சொந்தக்காரர். இவங்க 2 பேரும் சொந்தக்காரனால ஏசாமியும் யோவான் ஸ்நானனும் சொந்தக்காரர். இப்போ யோவான் ஸ்நானனுடைய அந்த தோற்றம், அவருடைய செய்தி எல்லாமே இந்த அழகா 12 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? என்ன பார்த்தோம் பாருங்க, வாசிங்க, வேகமா படிக்கலாம். நாட்களில் யோவான் ஸ்நானகர் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து. எந்த வனாந்தரம்? யூதா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். அதாவது எருசலேம் தாவீதின் நகரம் அமைந்த ஒரு இடம். தாவீது பிறந்த இடம், ஏசாமி பிறந்த இடமாக பெத்லகேம் இருக்கிற பகுதி தான். கோயில் இருக்கிற பகுதி, அரண்மனை இருக்கிற பகுதி. அப்ப அங்க வந்து பிரசங்கம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அங்கதான் என்ன பண்றாங்க? மக்கள் பாவமும் அக்கிரமும் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
இப்ப கடவுளுடைய ஆலயம் இருக்கிற இடத்துல பாவம் செய்தால் கடவுள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, நிச்சயமா கேட்பாரு. ஆண்டவரு கேட்பார், நம்ம கிட்ட வந்து நியாயத்தை கேட்பார், நியாயத்தை விசாரிப்பார். இப்ப அவர் வந்து பிரசங்கம் பண்றாரு எங்க? வனாந்தரத்துல. இப்போ வனாந்தரம் அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான, பைபிளுக்கு ரொம்ப முக்கியமான. ஏன்? எது ஞாபகம் வரணும்? வனாந்தரம் என்ன ஞாபகம் வரணும்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல வழி நடத்தப்பட்டார். 40 வருஷம் வனாந்தரத்துல வழி நடத்தப்பட்டார்கள். அந்த 40 வருஷம் வழி நடத்தப்பட்டதெல்லாம் என்ன உருவானது? இஸ்ரேல் என்ற ஒரு பெரிய தேசம் உருவாகி அங்கிருந்து அது வந்தது என்பதை நம்ம பார்ப்போம். வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் அவரு இருக்கிறார் இல்லையா? அங்கதான் அந்த செய்தி வருதுமா. முதல் செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அவருடைய செய்தி வல்லமையான செய்தி. இதுவரையில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறார். ஆனா நேரடியாக பகிரங்கமாக தைரியமா எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தியாக யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள் இல்லையா? மனம் திரும்புங்கள், உங்களுடைய நேரம் சமீபமா இருக்கு, கடவுளுடைய ராஜ்யம் வரப்போகிறது, அதனால மனம் திரும்புங்கள் என்று சொல்றார் இல்லையா? இந்த மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க, அது ரொம்ப முக்கியமான. சரி, என்ன எப்படி மனம் திரும்புங்கள் என்ன அர்த்தம்? மனம் திரும்புங்கள் என்ன அர்த்தம்? கடவுளை தேடு. வெரி குட். அதாவது இப்ப நம்ம உலகத்துல இப்படி போயிட்டே இருக்கோம், இது உலகம். அப்படி அதுக்கு ஆப்போசிட்டா வரணும் இல்லையா? இப்போ உலக வாழ்க்கையை விட்டு விட்டு அப்படியே திரும்பி யார்கிட்ட வர்றது? அதுதான் மனம் திரும்புதல். அதான் கிரேக்க வார்த்தையில ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, மெட்டானியோ. அதுக்கு நேரா எழுதி வைங்க, மனம் திரும்புதலுக்கு நேரா எழுதி வைங்க, மெட்டானியோ. மெட்டானியோனா அப்படியே நேரா திரும்பி கடவுள்கிட்ட வர, பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கைக்கு திரும்புவது. பொய் சொல்லுவது, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை பேசுவது, நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமான எதுவா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுட்டு அப்படியே கடவுளுக்கு நேராய் திரும்பி வருவது பேர் தான் என்னது? மனம் டர்னிங். டர்னிங் யூ டர்ன். இப்போ யூ டர்ன் என்ன? யூ மாறி இப்போ இங்க வந்துருக்கு, போயிட்டே இருக்கிறோம், அந்த வழியில விட்டுட்டு நேரா கடவுளுக்கு நேராய் திரும்புவதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அதான் 180 டிகிரி. அது மேக்ஸ்ல பார்த்தோம்னா 180. இதுதான் ஏசாமியும் யோவான் ஸ்நானகத்துக்கு அப்புறம் ஏசாமியும் பிரசங்கம் பண்றார் இல்லையா? மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன். ஆம், இது மார்க் 1-11 இருக்குது, லூக்கா 3ஆம் அதிகாரம் 1-22 இருக்குது, யோவான் 1ஆம் அதிகாரம் 6-9 இருக்குது, மத்தேயு 11-11 இருக்குது. மனம் திரும்புதலை பற்றி சுவிசேஷகர்கள் சொல்லினே இருக்கிறார் இல்லையா? இப்போ மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறாரு? 3ஆவது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு வசனத்தை நீங்க படிக்கும் போது 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு பிசிக்கல், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல். இப்ப நம்ம மாறாப்பட்டுக்கா போனோம், நடுவில் மரம் செடியெல்லாம் போட்டுக்கலாம், போக முடியுமா? என்ன பண்ண முடியும்? அதான் வழியை ஆயத்தப்படுத்தும். அது பிசிக்கல் இல்லையா? பிசிக்கல் அது உலக பிரகாரமா. ஸ்பிரிச்சுவல், ஏசாமி நம்ம உள்ளத்துக்கு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? உள்ளத்தை சுத்தப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். அதனால அவர் சொல்றாரு, என்ன பண்ண? வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்துல கூப்பிடுகிறவருடைய சத்தமா இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் வந்து ஏசாண்டவர் அல்ல, ஏசாண்டவருக்கு முன்பாய் வந்த சத்தம். நம்ம எல்லாம் யார் தான்? ஆண்டவருடைய சத்தமா இருக்கும். நம்மள ஆண்டவர் அவருடைய சத்தமா பயன்படுத்துறாரு இல்லையா? அவர் சொல்றத நம்ம மக்களுக்கு சொல்லணும். அப்ப நம்ம வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்ப வேண்டும். 2வது, இந்த வாழ்க்கையை
தூய்மையாக்க வேண்டும். பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலா, ஆன்மீக ரீதியா உலக பிரகாரமா நம்ம ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் வருகையில எந்த தடையும் இருக்காது. அல்லேலூயா. அதான் முக்கியமா. இது வந்து ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லிட்டாரு. என்ன சொல்லுகிறார்னா, இவர் வந்து எலியாவை போல எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தூதனை அனுப்புகிறேன். முன்பாக என்ன அனுப்புறாரு? தூதன். அவர்தான் ஏசாவுடைய சீடனாக அல்லது தூதனாக இருக்கிற யோவான் ஸ்நானன். அப்போ நமக்கும் இந்த நாட்களில ஏசாண்டவருடைய வருகையை சொல்ல அவருடைய தூதர்களை அனுப்பினதான் யாரு? இந்த தூதர்கள் போதகர்கள் தான். வேற யாரும் ஸ்பெஷலா போய் வர மாட்டாங்க. அந்தந்த காலத்துல அவங்க தான் செய்வாங்க. தீர்க்கதரிசிகள் காலம் முடிஞ்சாச்சு, சீடர்கள் காலம் முடிஞ்சாச்சு, ஏசாமி காலம் முடிஞ்சாச்சு. இப்போ போதகர்களுடைய காலம், ஊழியர்கள் காலம். அவங்க சொல்றதை நீங்க கேட்டுதான் அவங்க கேட்கலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு தான் பிரச்சனை. யார் கேட்கல அவங்களுக்கு பிரச்சனை. நான் கேட்கலாம் எனக்கு பிரச்சனை, நீங்க கேட்கலாம் உங்களுக்கு பிரச்சனை. கேட்டுதான் ஆகும். வழியே கிடையாது. மனம் திரும்பிதான் ஆகும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகும். இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துல இடமே. அப்ப பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? காட்ஸ் ரூல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீ வாசித்த ஏசாயா 11:1-10 பரலோக ராஜ்யம் என்பது எப்படி இருக்கும்? சமத்துவம், சமாதானம், யாருக்கு எந்த தீங்கும் வராது. ரொம்ப அழகா சொல்றாரு. என் பர்வதம், என் மலையில யார் எந்த தீங்குக்கும் இடமே இல்லை, தீங்கே கிடையாது பாருங்க அப்படின்றார். இல்லையா? அங்க என்ன இருக்கும்? சமாதானம், சந்தோஷம், இல்லையா? சகோதரத்துவம், ஒற்றுமை இருக்கும். இல்லையா? அங்க வந்து போர் கிடையாது. கிறிஸ்டியன், முஸ்லிம், இந்து அல்லது கடவுளே இல்லை என்கின்ற பிரச்சனை எல்லாம் அங்க கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அதனாலதான் வழியை ஆயத்தப்படுத்த சொல்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார். இல்லையா? இது வந்து ஏற்கனவே ஏசாயா சொல்லிட்டார். உங்களுடைய மனசை நீங்க தூய்மையாக்கலன்னா ஆண்டவரே வரவே மாட்டாரு. அப்போ உங்க வாழ்க்கையை தூய்மையாக்க வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே குளிச்சுட்டு வந்துக்கிறோம். இல்லையா? ஏன் சொல்லுங்க. ராம்போசன் எடு. நல்லது, ரொம்ப சந்தோஷம். குடிக்கலன்னா தப்பு தான். வெளி தோற்றம், வெளி ப்ரிப்பரேஷன் வேணும். ஆனா உள்ள தூய்மையா இருக்குதா? எனக்கு முதல்ல எனக்கே சொல்லியிருந்தேன். எனக்கே உள்ள என்ன இல்ல தூய்மை. அப்ப என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? குளிச்சது பிரயோஜனமா? குளிச்சது பிரயோஜனம். உள்ளத்துல தூய்மை, சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அதான் ஆண்டவர் விரும்புறார். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நம்ம வாழ்க்கை மாறணும். நான் 100 வருஷமா கிறிஸ்தவங்கிறேன். என்ன அப்படிங்க வாழ்ந்துட்டேன்? என்ன உங்களுக்கு சாட்சி? என்ன கடவுளுடைய ஆசீர்வதித்து இருக்கிறார்? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என் தாத்தா பாட்டி எல்லாம் ஏழைகளா இருந்தாங்க, விவசாயிகள். இன்னைக்கு என்ன இருக்கு? நமக்கு ஆசீர்வாதமா வீடு வாசல் எல்லாமே இருக்கும். நான் ஒரு காலத்துல நம்ம நடந்து போய் அங்க மேல் ரோட்ல போய் பஸ் ஏறும். இல்லையா? இப்போ வீட்லயே கார் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணா நேரம் போயிட்டே இருக்கோம். 2 வீலர் இருக்கு. கடவுள் எவ்வளவு ஆசீர்வதிச்சுக்கிறார். முன்னேறி இருக்கும். இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணுனா வடச்சேரி போனோம், போய் யாருக்குன்னா கேட்டு கெஞ்சி கூத்தாடி போனோம். இல்லை போஸ்ட் ஆபீஸ் போனோம். இப்போ கையில வச்சு எவ்வளவு முன்னேற்றம், எவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா இன்னும் கரண்ட் இல்லாத ஊரெல்லாம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கரண்ட் இல்லாத ஊர், சாலை வசதி இல்லாத ஊர், ஸ்கூல் இல்லாத ஊர், மருத்துவமனை இல்லாம செய்திகள்லாம் பார்க்கணும். சோழி கட்டி தூக்கிட்டு வராங்க. எவ்வளவு நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னுமே மாற்றிக்கொள்ள, நம்ம வாழ்க்கை இன்னும் 100 வருடங்களுக்கு பின்பாக தான் போய் போகுது. அதனால்தான் யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு? வாழ்க்கை மாறணும்பா, வாழ்க்கை மாறணும், உங்க மைண்ட் மாறணும், உங்க கேரக்டர்லாம் மாறணும். அதான் அப்பதான் நான் வருவேன், அப்பதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா
இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரலோக ராஜ்யம் என்பது சமத்துவம் நிறைந்த இடமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, யோவான் ஸ்நானகன் அணிந்திருந்த அந்த ஆடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்மள மாதிரி அவர் ட்ரெஸ் போடல இல்லையா, பஞ்சால நெய்யப்பட்ட அல்லது நூலால நெய்யப்பட்ட ஆடையை போடல. எப்படி போட்டுக்கிறாரு? 4வது வசனம், இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. என்ன சாப்பிட்டா? தேன். ஓகே, தேன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாம் வச்சிருந்தாங்க, அப்படியே பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப டேஸ்ட், இனி ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு பேச்சு வர அந்த வாய் இந்த நாக்கு சொல்லாதவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ கூட நிறைய ஆயுர்வேத சித்தா மெடிசன்ல எல்லாம் மருத்துவத்துல எல்லாம் அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தேன் வந்து உடம்புக்கு நல்லது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இல்லை, சுகர் இல்லாதவங்களுக்கு நல்லது. சரியா? இப்போ தேன் சாப்பிட்டுக்கிறார். ஓகே, வெட்டுக்கிளி எப்படி சாப்பிட்டாரு? அது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமா இருக்கு. ஆனா இப்போ கடல் வாழ்ற உயிரில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்ல அவன் சாப்பிடுவாங்க. பேரு ஆல்போஸ் மாதிரி அது எல்லாமே சாப்பிடுறாங்க. சைனாக்காரன் சாப்பிடாத ஒண்ணுமே இல்லை. அப்ப சைனாக்காரனுக்கு முன்னோடி வந்துக்கிறாரு யோவான் ஸ்நானகன் இல்லையா. வெட்டுக்கிளியே சாப்பிடும். வெட்டுக்கிளின்றது புரோட்டீன். பொதுவா எல்லா நான்வெஜ்ல என்ன இருக்கு? புரோட்டீன் இருக்குது, ஃபேட். ரெண்டுமே. புரோட்டீன் உடம்புக்கு நல்லது, ஃபேட் உடம்புக்கு கெட்டது. அதனால டாக்டர் என்ன சொல்றாரு? எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, ஆனா அளவா சாப்பிடுங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து மட்டன் பீஃப் சாப்பிடக்கூடாது. ஏன்னா புரோட்டீன் இருக்குது, ஃபேட். சிக்கன் சாப்பிடும். சிக்கன்ல வந்து புரோட்டீன் ஃபேட் இருக்குது, குறைவா தோல் எடுத்து சாப்பிடும். அப்ப இதான் அப்ப அவர் வந்து புரோட்டீன் நிறைந்த உணவு தான் சாப்பிடுறாரு. ஆனா கடவுள் உரையில அவர் சொல்லிக்கிறார், நீ அதை சாப்பிடு. ஆனா அந்த மக்கள் சாப்பிட்ட இயல்பான உணவை சாப்பிடும். ஏசாமி என்ன சாப்பிட்ட தெரியுமா? இருக்குது, பைபிள்ல இருக்கு, ஏசாயாவில் இருக்குது. வெண்ணையும் தயிரையும் சாப்பிட்டார். வெண்ணையும் எடுத்துப்பாங்க. ஏசாயா புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது இருக்கும். வெண்ணையும் தயிரையும் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு சாதாரணமா மக்கள் சாப்பிடுற எல்லா உணவையும் அவர் சாப்பிட மக்களோடு மக்களாக தன்னை இணைத்துக் கொண்டார் இல்லையா. அப்போ இந்த உணவுல கூட அவர் சாப்பிட்ட உணவுல 2 விஷயத்தை நான் சொன்னேன். ஒண்ணு, அவரை ஆடை ஒட்டகமயிர் தரித்திருந்தார். ஏன் அப்படின்னா வித்தியாசமா அவரை காட்டிக்கணும், கடவுளுடைய ஊழியக்காரர் என்று காட்டணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், பழைய ஏற்பாட்டுல எலியா தீர்க்கதரிசி எப்பவுமே இடுப்புல என்ன வச்சிருப்பாரு? கத்தி வச்சிருப்பாரு. அது ஒரு வித்தியாசம் இல்லையா. அதனால அவர் கர்மேல் மலையில 430 பேரை கொண்டு போட்டாருன்னு பார்க்கணும். இங்க இவரு உடல்லயே அது வித்தியாசத்தை காட்டுறாரு. நல்ல பெரிய தாடியெல்லாம் வச்சுன்னு, கையில ஒரு கோல் வச்சுன்னு, ஒட்டக மயிர்னால ஆடை, தோலால் ஆடை அணி. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தன் வித்தியாசத்தை காட்டுகிறார். மக்களோடு நான் மக்களாக பாவம் செய்ய மாட்டேன், நான் தனியா நிற்கிறேன். 2வது தேர்வு எதை குறிக்கிறது தெரியுமா? கடவுளுடைய வசனத்தை இல்லையா. தன்னுடைய வார்த்தை என்பது தேடிலும் மதுரமா. நம்ம வசனத்தை அவரு தேன் மாதிரி சொன்னார். வெட்டுக்கிளிக்கு ஒரு பண்பு என்ன பண்ண? வெட்டுக்கிளி வார்த்தை கட் பண்ண போயினா எதை பத்தி கவலைப்படாது. அப்போ வெட்டுக்கிளி எப்படி கடிச்சுன்னு போதோ அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையும் கூர்மையானதுன்னு சொன்னாங்க. இறையனாளர்கள் அதான் சொன்னாங்க. அவருடைய வார்த்தை எப்படி இருந்தா இருபுறம் கற்குள்ள பட்டை, இருபுறம் கற்குள்ள 2 பக்கமும் நம்மள அது கிழிக்கும், வெட்டும். ஊடுருவி வார்த்தைகள் வந்து ஊடுருவி போகும். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை அவ்வளவு பயங்கரமா. இதுதான் அவனுடைய செய்தி இல்லையா. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறார். முதலா ஏசாமி அவர்கிட்ட வந்து பெறுகிறார். ஏசாமி பெற்றது ஒரு அடையாளம். ஏன்னா அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்ல. யார் மனம் திரும்பணும்? அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் வந்தாங்க. எல்லாரையும் கேட்கிறார், பெரிய பாவம் குட்டிகளை திட்டாரு, மொத்த பேரையும் திட்டிட்டு சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் டைம் வந்தாச்சு இல்லையா. பாருங்க, அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, பெரிய பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பி
மனதிரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். பாத்தீங்களா? இதுல ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் பிரசங்கம் பண்ணல 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். எல்லாரும் வராங்க. அதுல ஏசாமியை எதிர்த்த யார் வராங்க? பரிசேயர், சதுசேயர், வேத பரெல்லாம் வராங்க. அது அவங்களதான் யோவான் கேட்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற இந்த உங்களுக்கு வர சொன்னது யார்? நீங்க தான் பாவமே செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? விரியன் பாம்பு. பாம்பு ஏற்கனவே சொன்னே, பயங்கரமான விஷம் நிறைந்த பாம்பு. உலகத்திலே விரியன் பாம்பு தான் வைப்பர்ஸ் அப்படின்னா ஆங்கிலத்துல வைப்பர்ஸ். அது பயங்கரமான விஷம் நிறைந்தது. அப்படிப்பட்ட விஷம் நிறைந்த நீங்கள் இப்ப ஏசாமி கிட்ட வரீங்களே, உங்களுக்கு யாரு இதை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, இல்லைன்னா உங்களுடைய வேர் அருகே கோடாரி அணி வைக்கப்பட்டிருக்க, அது உங்களை வெட்டி போடும். வெட்டி எங்க போடும்? அக்னியில போடும். அதான் சொல்றாரு. ஆபிரகாம், மோசே எல்லாம் எங்களுக்கு அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுங்காது. இதை நம்ம சொல்ற மாதிரி, நான் பாரம்பரியம் கிறிஸ்தவன், என்னுடைய முப்பாட்ட தாத்தா பாட்டி எல்லாம் கிறிஸ்தவன். ரைட், ஓகே. இப்ப நீ எப்படி இருக்கிற? அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போனாங்க, சாட்சியா வாழ்ந்தாங்க இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா எல்லாம் விசுவாசமா வாழ்ந்தாங்க. நம்ம விசுவாசம் எங்கே? இல்லையா? நம்ம விசுவாசம் நம்ம தாத்தா பாட்டி நல்ல கிறிஸ்தவனா வாழ்ந்ததுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் பரலோகத்துக்கு அவங்க போயிடுவான். ஏன்னா அவங்க விசுவாசமா வாழ்ந்துக்கிறான், கஷ்டப்பட்டுக்கிறார், ஆண்டவனுக்காக ஆலயத்தை உருவாக்கிக்கிறார், சபைகளை உருவாக்கிக்கிறார். அவங்க போயிடுவான். ஆனா நான் போக முடியும். ஏன்னா நான் ஆண்டவனுக்கு பிரியமானவன். அதான் இந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. கடைசி என்ன சொல்றாரு? 11 மனத்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிடம் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஞானஸ்நானம். அதான் இயேசு ஆவி நாமத்தில் நமக்கு இருக்கிற ஞானஸ்நானம். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் வேற. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்காக பெற்றுக்கொண்டது. ஏசாமியில் பிறந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்காக பெற்ற ஞானஸ்நானம். அது மட்டும் இல்லை, நாம் ஞானஸ்நானம் பெறும்போது இயேசுவின் பிள்ளை என்கிற முத்திரையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஞானஸ்நானம் பெற்றதுல இருந்து நம்ம எங்க பிரச்சனையா மாறிடுறோம்? பரலோகராஜ்யத்தின் பிரச்சனை நம்ம ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரெயினுக்கு வரப்போகுது. காலையில 9 மணிக்கு கோவை எக்ஸ்பிரஸ் போகுது. நம்ம புக் பண்ணியாச்சு. என்ன பண்ணிட்டோம்? நமக்கு எங்க இருக்குது? சீட் நமக்கு இருக்குதா இல்லையா? காசு கொடுத்து புக் பண்ணிட்டா சீட்டு இருக்கு. 9 மணிக்கு நீ போல வீட்டுல தூங்கினா ட்ரெயின் நின்றுமா? ட்ரெயின் நிற்கும். அதேதான் ஏசாமி டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. ட்ரெயின் போய் பிடிக்கிறது பிடிக்காது. நீங்க உலகம் தான் முக்கியம் தான். எவ்வளவு நாள் நீ உலகத்துல வாழ முடியும்? என்னதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் 80 வயசுக்கு மேல உள்ளங்கிற பார்ட்ஸ் எல்லாம் தானே கல்வி வெளியே கொடுத்துரும் இல்லையா? மோசையே சொல்லிட்டுக்கிறார், 80 வயசுக்கு மேல நீ வாழவே. அதனால ட்ரெயின் வரும், பரலோக ட்ரெயின் வரும்போது நம்ம ஏறி. சரியா? அதனால மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய செய்தி முக்கியமானது, எச்சரிக்கையானது. அந்த செய்தியை கேட்டு நம்ம மனம் திரும்பி கனி கொடுத்து வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நிறைவேற்றும் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமே. வெள்ள நின்று ஸ்தோத்திரப்படி. கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேருஸ்தியோ, இறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தே நேற்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யோ. சர்வ
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே யோவான் ஸ்நானகன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்து உடைய வார்த்தையை எடுத்துரைத்ததை நாங்கள் படிக்க கேட்டோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. வெட்டி கிளியை போல அவருடைய வாயின் பற்களை போல கூர்மையாக உடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த உலகத்துல இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி புது வாழ்வு வாழ நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோகத்துல நாங்கள் போய் சேர எங்களுக்கு உதவித்தார். இந்த ஆண்டவரே வருகை 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய பிறப்பை பண்டிகை கொண்டாட ஆயத்தமா இருக்கிற போது உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆயத்தப்படுத்த வைத்தார். நேரத்தில் பாபன பள்ளி யோவான் முத்தம் திருச்சபை அனைத்து குடும்பங்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, மாதர்கள், வாலிபர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், ஆண்டவர் பணியில இருக்கின்ற ஊழியத்தை செய்கின்ற கோயில் பிள்ளை யாவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாத விசேஷமாய் நிர்வாகிகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். தலைவர், உபத்தலைவர், ஆண்டவரே, செயலர், பொருளர், ஆண்டவரே கோயில் பிள்ளைக்காகவும், ஆண்டவரே இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாம் சேர்ந்து உடைய ஊழியத்தை ஆண்டவர் மிக சிறப்பாய் கடந்த முழு வருடமாக ஒரு வருடமாக சேர்ந்து அணியனோடு இணைவு செய்தார். ஆராதனையில் பங்கு பெற்றார்கள். ஜெப கூட்டத்திலே சாவு, ஆண்டவர் திருமண காலை, நல்ல காரியங்கள், கெட்ட